இப்போதான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்ல விரும்புறது ஐயா, இது ஸ்பைடர்மேன் படம். ஸ்பாயிலர் இல்லாமல் ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். படம் எப்படி இருந்துச்சு? பீக் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம், பீக் ஹல்க் ஃபைட் சீன்லாம், பீக்கோ பீக். ஆனால் என்னடா ஹல்கை எக்க போட்டாலும் அடிக்கிறீங்கன்ற மாதிரி. வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? அவரு ஹல்க்டா. டேய் என்னடா? அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னதான் ஹல்க பழைய சாவேஜ் ஹல்கா காட்டியிருந்தாலும் மனுஷனை வீக்காக தான் காட்டுருக்காங்க. ஸ்பைடர்மேன் நாள் வெப்பு விட்டு மனுஷன், அதுவும் ஆர்கானிக் வெப்னா கூட சரின்னு சொல்லலாம். ஆர்கானிக் வெப்பு கூட இல்லை. அதுலேருந்து ஹல்க் தப்பிக்க முடியலன்னா என்ன கதையாக இருக்கு? வழக்கமாக தான் மோசம் போயிட்டோமாமா அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஹல்க் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட்றான் சீரியஸ்லி. ஆமாம்மா, நான் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் போயிருந்தேன். அதுவும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான். ஆனால் தேட்டரே காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. மினிமம் ஒரு 120-130 ஆக்குபென்சியில் 30-40 பேர் தான் இருப்பானுங்க. அதில் நான் ஒருத்தனா சில கண்டினியூட்டிலாம் கைதட்டி கத்திக்கிட்டு இருக்கேன். சில பேருக்கு இந்த கண்டினியூட்டி ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இது என்ன படம், எங்கேருந்து இதெல்லாம் உருவிட்டு வந்து வைக்கிறானுங்க இங்கே அப்படின்னு யாருக்கும் எதுவும் தெரியல. ஸ்பைடர்மேன் படம்னு உள்ள வந்துட்டாங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணா 2026 ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தியேட்டர்ல கத்துறானுங்க, எல்லாத்துக்கும் கத்துறானுங்க. சில கண்டினியூட்டிலாம் இதுலாம் கத்துறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் கத்துறானுங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி இன் 2026, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, அண்ட் இட் வாஸ் பீக், அப்சல்யூட் பீக். ஆமா, அப்சல்யூட் சினிமா மாமா அப்படின்ற மாதிரி அப்சல்யூட் பீக். ஆனா இதுக்கு அடுத்து ஒருத்தன் வரான், அவன் தான் மேட்ரே.